மாற்று ஜாதி பெண்ணை தன் மகன் திருமணம் செய்ததால் தன்னுடன் வாழ வராத மனைவியை 65 வயதான நபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் 65 வயதான வேலுச்சாமி மற்றும் அவரது மனைவி 58 வயதான சாமியாத்தாள் வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில இவரோட மகன் மாற்று ஜாதி பெண்ணை காதலித்தும் வந்திருக்காரு. பலமுறை பெற்றோர் கூறியும் கேட்காம அந்த பெண்ணை காதலிச்சிருக்காரு. அதன் பிறகு இருவரும் திருமணமும் செய்து கொண்டிருக்காங்க. இது வேலுசாமிக்கு சுத்தமா பிடிக்கல. தான் சொல்லியும் கேட்காமல் திருமணம் செய்து கொண்டதால ஆத்திரமடைந்த வேலுச்சாமி அவரோட மனைவி சாமியாத்தால வா நாம வேற வீட்டுக்கு போயிடலாம்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் மகனை விட்டு சாமியாத்தால் வர முடியாதுன்னு கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் கோபமடைந்த வேலுச்சாமி சாமியாத்தால அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியும் இறந்துட்டாங்க, மகனும் வேறு ஜாதி பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாருன்னு வருந்தி அவரும் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.